அவரு ரவுடித்தனமா பேசிக்கிட்டு இருக்கிறார் அந்த முதலமைச்சர். நீ உள்ள வராதன்றாரு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரை பார்த்து. என்னன்னு அசிங்கமா பேசிக்கிட்டு இருக்கேன், என்னன்னு கேளுனே அப்படின்ற மாதிரி உட்கார்ந்து இருக்கிறாரு விஜய். தமிழ்நாட்டு காங்கிரஸ் இந்த நிலைப்பாடு எடுக்கிறாங்க. இங்க பேசுறீங்க வாய் துடுக்கா. மரியாதை கேட்டார்ல, மு.க. ஸ்டாலினிடம் மரியாதை கேட்டார்ல, தமிழ்நாடு முதலமைச்சரை மரியாதை எல்லாம் பேசிட்டு இருக்கிறார் டி.கே. சிவகுமார். அவர் சின்ன புதுசா வந்திருக்கிறார், அதெல்லாம் முன்னாடி ஸ்டாலின் இருந்தார், இப்ப இல்ல. இது அசிங்கம். இந்த காங்கிரசுடைய யோக்கியதை இதுதானே. பாஜகவுக்காக சகித்து கொண்டால் அந்த சகிப்புத்தன்மையை பயன்படுத்தி கொண்டு நம்மளையே சாணி அடிக்கிறது. இன்னைக்கு வைகோ புத்தக வெளியீட்டு விழாவுக்கு ராகுல் காந்தி வரல. ஏன் வரல? ஏன்னா தன்னுடைய புகழாரத்தை பெருக்கிக் கொள்வதற்காக வைகோ என்ன பேசுவாருன்னா, லாபியில நடந்தது எல்லாத்தையும் மேடையில பேசுவார். நாடாளுமன்ற லாபியிலே ராஜீவ் காந்தி நான் பேசிக் கொண்டிருந்த போது எழுந்து போனார், ராஜீவ் காந்தி வேர் ஆர் யூ ரன்னிங் என்று நான் கேட்டேன். தாவேகா என்கின்ற ஆளும் கட்சி தன்னந்தனியாக நிற்கிறது. நீங்க நல்லா பாருங்க, வார வாரம் ஒரு பிஆர் ஷோ நடக்கும். யார் பேச்சை கேட்கிறார் என்று யாருக்குமே தெரியல. தான் தோன்றித்தனமாக சவுத் பீட் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் ஃபெலிக்ஸ் என்பவொலி. இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் ஊடகவியலாளர் திரு இந்திரகுமார் தேரடி அவர். வணக்கம். மேகதாது அணை விவகாரத்துல மேகதாது அணை கட்டியே தீருவோம் அப்படின்னு கர்நாடக மாநில முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் அடம் பிடிக்கிறார். இந்த சூழல்ல முதலமைச்சர் விஜய் வருகிற 3ஆம் தேதி பெங்களூர் போயிட்டு அங்க இருக்கிற சிஎம் டி.கே. சிவகுமார் சந்திக்கிறதாக செய்திகள் வந்தது. அதிகாரப்பூர்வ உறுதியான தகவல்கள் எதுவும் இல்லை. ஆனால் முதலமைச்சர் விஜய் போக போறாரு, பேச போறாருன்னு வந்துச்சு. இந்த சூழல்ல அங்க ஒரு அசாதாரணமான சூழ்நிலை இருக்கு, விஜய் வந்தா சரியா இருக்காது இப்ப அப்படின்னு டி.கே. சிவகுமார் இப்ப சொல்லியிருக்காரு. அதுவும் செய்தியாளர்கிட்ட தான் சொல்லியிருக்காரு. திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினும் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் தனியாவர்த்தனம் பண்றாரு அப்படின்னு. ஏன்னா கர்நாடகத்துல எல்லா அரசியல் கட்சிகளும் ஒன்னா இருக்கிறாங்க. அனைத்து கட்சி கூட்டத்தை அவங்க கூட்ட போறாங்க. இப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்களில் திமுக ஆட்சியில் கூட அனைத்து கட்சி கூட்டம் கூட்டப்பட்டது. ஆனா விஜய் அதை செய்ய மறுக்கிறார் அப்படின்ற அடிப்படையில் அந்த அறிக்கை இருக்கு. எப்படி பாக்குறீங்க? தமிழ்நாட்டை அவமானப்படுத்தி இருக்கிறார் டி.கே. சிவகுமார். முதலமைச்சர் விஜய் அவமானப்படுத்தப்பட்டார் அப்படின்றது பொலிட்டிக்கலா கரெக்டாக இருந்தாலும் கூட, இன்ன லார்ஜர் சென்ஸ், இன்ன பாயிண்டட் வே, அது தமிழ்நாட்டை அவமானப்படுத்தி இருக்கிறார். தமிழ்நாட்டின் முதலமைச்சரை பார்த்து கர்நாடகாவின் முதலமைச்சர் முடிஞ்சா வந்து பாரு அப்படின்ற தொனியில தான் அவர் நான் வர வேண்டான்னு சொல்லிட்டேன். அவர் யாரு வர வேண்டான்னு சொல்றதுக்கு? முதல்ல இவர் எதுக்கு போறாரு? இதை தான் தோழர் சண்முகம் அவர்கள் மேடையிலேயே கேட்டார். இப்போ எதுக்கு நீங்க கர்நாடகா போறேன்னு குதிச்சுக்கிட்டு நிற்கிறீங்க? தண்ணியை வாரிட்டு வர போறீங்களா கையில அப்படின்னு கேட்டார். சரியான கேள்வியும் கூட. ஏன்னா டி.கே. சிவகுமார் தொடர்ந்து என்ன சொல்லிட்டு இருக்கிறார் அப்படின்னா, எங்க ஊர்ல குடிதண்ணிக்கு தண்ணி வேணும், எங்க ஊர் விவசாயிகளுக்கு தண்ணி வேணும் அப்படின்ற காரணத்தை அவர் சொல்லிட்டே இருக்கிறார். எங்க ஊர்ல குடிதண்ணி வேணும் அப்படின்னா, குடிதண்ணீருக்காக ஏற்கனவே காவிரி நடுவர் மன்றம் சொல்லி காவிரி நதிநீர் ஆணையம் ரொம்ப தெளிவாக 3.5 அப்படின்றத பிக்ஸ் பண்ணிட்டாங்க டிஎம்சி. இப்போ அது 3.5ன்றது 6.5, 7 இப்படின்னு போய்கிட்டே இருக்கு, ஏத்திக்கிட்டே போறாங்க. அது கர்நாடகா கவர்மெண்ட் தன்னுடைய கிளைமை ஏத்திக்கிட்டே போறாங்க. கடைமுறையில் இருக்கக்கூடிய விவசாயிகள் பெரிய பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறார்கள். எந்த அளவுக்கு பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறாங்கன்னா, இந்த தடவை குறுவை சாகுபடி மொத்தமாக காலி. எந்த விதத்திலையும் அது நடைபெற முடியாத அளவுக்கு. அப்ப என்ன ஆகும்? ஓவர் டிபெண்ட் ஆன் கிரவுண்ட் வாட்டர். கிரவுண்ட் வாட்டர் மேல அதிகமான டிபெண்டன்சி போகும்போது கிரவுண்ட் வாட்டர் டேபிள் டெப்ளீட் ஆகும். கிரவுண்ட் வாட்டர் டேபிள் டெப்ளீட் ஆனா கடல் நீர் உள்ள பூந்துடும். நிலத்தடி நீரில் கடல் நீர் பூந்துவிடும். இந்த ஒரு சூழலியல் ஆபத்தையும் இந்த நிலை ஏற்படுத்தி இருக்கு. இது வெறுமனே விவசாயம் உணவுப் பொருள் உற்பத்தியோடு மட்டுமல்ல, எந்த அளவுக்கு உணவுப் பொருள் உற்பத்தி பாதிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த அளவிற்கு நிலத்தடியும் பாதிக்கப்பட்டிருக்கு. இது அந்த மண்ணைய கிட்டத்தட்ட மண் மலடாதல் அப்படிம்பாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு நிலைக்கு அந்த மண்ணையே நகர்த்திடும். இப்போ இந்த தடவை தண்ணி வரல. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எக்ஸஸை மட்டும்தான் நம்மளுக்கு எப்பயும் திறந்து விடுறது. அதிகப்படியான உபரியாக இருக்கக்கூடிய நீரை மட்டும்தான் திறந்து விடுறது. ஏன்? அதை தேக்கி வச்சிருந்தா டேம் உடைஞ்சிரும், பக்கத்தில் இருக்கிற கிராமங்கள்ல வெள்ளம் பூந்துரும். அதனால வேற வழி இல்லாம தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக அந்த எக்ஸஸ் தான் திறந்து விடுறாங்களே தவிர, நமக்கு இப்போ வரைக்கும் அந்த காவிரி நதிநீர் ஆணையம் விதித்த அந்த அளவை திறந்து விடுவதற்கு மறுக்கிறது. இப்போ இது குறித்து நான் செந்தில்வேல் அவர்கள்ட்ட பேட்டி எடுக்கும் போது அவர் ஒரு இதை சொல்றாரு. அமைக்க சொன்னது என்னவோ காவிரி நதிநீர் வாரியம் போர்டு, அந்த போர்டுனுடைய டியூட்டி திறக்கிறது, தண்ணி திறக்கிறது. ஆனா போர்டை அமைக்காம அத்தாரிட்டி மட்டும் இருக்கு.
இப்போ அத்தாரிட்டி வந்து ஆர்டரை இஷ்யூ பண்ணிருச்சு, திறக்க வேண்டியது கர்நாடகா பிடபிள்யூடி அண்ட் வாட்டர் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட். அவங்க திறக்க மாட்டாங்க. என்ன சொன்னாலும், நீங்க ஆணையம் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, ட்ரிபியூனல் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, சுப்ரீம் கோர்ட் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அப்ப இந்தியாவுக்குள்ளேயே ஒரு ரோக் ஸ்டேட் நடத்திக்கிட்டு இருக்குது கர்நாடகா. எந்த அரசாங்கம் வந்தாலும் சரி, அது வந்து ஒரு ரவிடித்தனத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது கர்நாடக அரசு. இது தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கு ஏற்படுற பாதிப்பு. இது முதல்ல. இரண்டாவது பிரச்சனை என்ன? மேகதாது அணை கட்டுவதற்காக முயற்சி செய்வது. மேகதாது அணை கட்டுவதற்கான முயற்சியில் இருக்கக்கூடிய பிரச்சனையை எப்படி தீர்க்கிறது அப்படின்னா, இதுக்கு முன்னாடி அவங்க அணை கட்டும் போது என்னெல்லாம் நடந்தது அப்படின்னா, கலைஞர் தன்னுடைய நெஞ்சுக்கு நீரை தொடங்கும் போதே, இப்ப இவங்க கேட்கிறாங்க பல பேர் வந்து, கலைஞர் வந்து இதற்கு என்ன செய்தார், திமுக என்ன செய்தது அப்படின்னு. இன்னைக்கு காவிரி நதிநீர் ஆணையம்னு ஒண்ணு இருக்குதுன்னா அதற்கு காரணம் கலைஞர் தான். அப்படி ஒரு அமைப்பு உருவாவதற்கு காரணம் என்ன? காவிரி உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு. உச்சநீதிமன்றம் எப்படி தீர்ப்பை கொடுத்து, காவிரி நடுவர் மன்றம் அப்படின்னு ஒண்ணு, காவிரி வாட்டர் ட்ரிபியூனல் அமைப்பது. காவிரி வாட்டர் ட்ரிபியூனல் அமைச்சது யாரு? கலைஞரும் விபி சிங்கும். அதற்கு முன்பு இந்திரா காந்தி பீரியட்ல 74ல வந்து 24ல போடப்பட்ட ஒப்பந்தம் 74ல முடியுது. முடியும் போது கரெக்டா புதுசா ஒரு டேம் ப்ராஜெக்ட் கொண்டுட்டு வந்துட்டாங்க, ஹேமாவதி அப்படின்னு சொல்லிட்டு. அதை தடுத்து நிறுத்த முடியல. கடுமையாக தமிழ்நாடு எதிர்த்தது, திமுக அதை எதிர்த்தது. அதுக்கு பிறகு எம்ஜிஆர் ஆட்சி 79ல கர்நாடகால ஹேமாவதி அணை திறக்கப்பட்டது. அப்போது இருந்தே நாம வந்து இதை எப்படியாவது தண்ணீரை உறுதிப்படுத்தணும் அப்படின்றதுக்காகத்தான் பேச்சுவார்த்தைக்கு ஒப்புக்கொண்டாங்க. பேச்சுவார்த்தை எந்த விதத்திலையும் பயன் தரல. அதனால ஏற்கனவே போட்ட வழக்க மறுபடியும் வழக்கு தாக்கல் செய்கிறாங்க. தாக்கல் செய்து அதன் மூலமாகத்தான் நடுவர் மன்றம் அமைக்க தீர்ப்பு வாங்கி, விபி சிங் ஆட்சியில் நடுவர் மன்றம் அமைக்கப்பட்டு, அதற்கு பிறகு வந்த தீர்ப்பு காலகாலமாக என்ன நடந்தது அப்படின்றதெல்லாம் நீண்ட வரலாறு நம்ம பார்த்துட்டோம். இப்போ அதை தாண்டி இங்கே வந்து நின்றோம். இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, மறுபடியும் புதுசாக ஒரு அணை கட்டுறாங்க, மேகதாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அணை கட்டுறாங்க. அந்த இடத்துல அணை கட்டுறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரியான கிராண்ட் அணிகட்ஸ் கட்டுற ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து இந்திய அளவில் இல்லை, உலக அளவிலேயே வந்து அரசுகள் வந்து கைவிட்டு விட்டன. மதகு அணைகள் கட்டிக்கொள்வது. ஏன் மதகு அணைகள் கட்டிக்கொள்வது? போதுமான அளவுக்கு தான் நீரை தேக்க முடியும். அதிகமான நீரை தேக்குவதும் கூட சூழலியலுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும், மக்களுடைய வாழ்வாதாரத்தில் ஆபத்தை ஏற்படுத்தும். இப்ப ஏன் வந்து எக்ஸஸ் திறந்து விட வேண்டியது இருக்கு? எக்ஸஸ் வந்து மதகு அணையாக இருந்தா என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா வந்துடும், திறந்தே ஆகணும். ஆனா இங்க வந்து எக்ஸஸையும் கூட நிறுத்தி வைக்க முடியும் ஒரு அளவுக்கு. அப்படி நிறுத்தி வச்சா வெள்ளம் பாதிக்கும், அங்க இருக்கக்கூடிய சூழலியல் பாதிக்கும், மக்களுடைய வாழ்க்கை பாதிக்கும், உயிர் சேதம் ஏற்படும். டேம் 999 இப்போ சில படங்கள்லாம் கூட வந்தது. அதெல்லாம் பார்த்தா பெரிய பேரழிவுகள் எல்லாம் காட்சிப்படுத்தும். அப்படித்தான் நடக்கும். அப்படி நடந்துடக்கூடாதுன்றதுக்காக அதெல்லாம் விட்டாங்க. ஆனால் கர்நாடகா மீண்டும் மீண்டும் அது போன்ற முயற்சிகளை செய்து கொண்டே இருக்கிறது. இடம் இருக்கு, மலைகள் இருக்கு, அதை பயன்படுத்தி கொண்டு அவர்கள் வந்து இந்த ஆட்டத்தை ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். அப்போ நேச்சுரல் ரிசோர்சஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் நேச்சுரல் ரிசோர்சஸ் குறைவாக இருக்கக்கூடிய மாநிலத்தை வந்து வஞ்சிக்குது. இந்த நேச்சுரல் ரிசோர்ஸ் வந்து அவர்களுக்கு சொந்தமானதா? வரலாற்று காலம் தொட்டு குடகு வந்து தமிழ்நாட்டுக்கு சொந்தமானது, தமிழ் நிலத்துக்கு சொந்தமானது, தமிழ் மன்னர்களின் ஆளுகைக்கு உட்பட்ட பகுதியாகத்தான் குடகு இருந்திருக்கிறது. அந்த குடகுல தான் தலைக்காவிரி ஆரிஜினேட் ஆகி காவிரி வருகிறது. மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட பிறகுதான் இந்த பிரச்சனை. ஆமா, அப்ப இந்த மொழிவாரி மாநிலங்கள் பிரிந்ததற்கு பிறகு என்ன ஆகுது அப்படின்னா, அதற்கு முன்பு என்ன இருந்தது? மன்னராட்சி காலம் இருந்தது. அந்த மன்னராட்சி காலத்துல வெவ்வேறு சமஸ்தானங்கள் இருந்த போது ஒரு சமஸ்தானம் இன்னொரு சமஸ்தானத்தை அடிச்சு காலி பண்ணிட்டு ரத்த கிளறியாக்கி கைப்பற்றுறது தான் அவங்க நோக்கமாவே இருந்திருக்கும். அப்படிப்பட்ட காலகட்டங்கள்ல கூட ஒப்பந்தம் போட்டு தண்ணி எடுத்துட்டு வந்திருக்கோம். ஆனா மக்களாட்சி நடைபெறுகின்ற காலகட்டத்தில் தண்ணி வரல. இப்ப டி.கே. சிவகுமாரை போய் இவர் பார்க்க போறேன்னு சொன்னாரு. எதற்கு இவர் போய் பார்க்கணும்னதே முதல்ல புரியல. எதுக்கு மாணிக்கம் தாகூர் இங்க உட்கார்ந்து இருக்கிறாரு? தமிழ்நாடு காங்கிரஸ் காரிய கமிட்டி தலைவராக பொறுப்பெடுத்தாரு, லோக்சபால இருக்கிறாரு. காங்கிரஸ் கட்சியே என் கையில் தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பெரிய வித்தக்கார மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அந்த வித்தக்காரர் வந்து பக்கத்து மாநிலத்தினுடைய காங்கிரஸ் காரிய கமிட்டி தலைவர்கிட்ட பேசி தண்ணியை திறந்து விட வைக்க வேண்டியதானே? தமிழ்நாட்டு காங்கிரஸ் வந்து இந்த நிலைப்பாடு தான் எடுக்கிறாங்க. எடுத்து என்ன புண்ணியம்னு கேட்கிறேன். எடுத்து வீட்டில் பூஜை அறையில வச்சுட்டு கும்பிட்டுக்கிட வேண்டியதான். தினமும் நாங்கள் நல்ல முடிவை எடுத்திருக்கிறோம் அப்படின்னு கும்பிட்டுக்கிட வேண்டியதான். யாருக்கு என்ன ஆதாயம்? சிவகுமாரை எதனால கட்டுப்படுத்த முடியல? அவரு ரவுடித்தனமா பேசிக்கிட்டு இருக்கிறார் அந்த முதலமைச்சர். நீ உள்ள வராதன்றாரு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரை பார்த்து. எப்படி அந்த துணிச்சல் வருது? இங்க இருக்கிற காங்கிரஸ் கண்டிக்கணும்ல. எங்க முதலமைச்சர் எப்படி நீ வர வேண்டாம்னு சொல்ல போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிக்கணும்ல. அது தமிழ் உணர்வு. நான் இவ்வளவு நேரம் பேசி இருக்கிற அரசியல் கட்சிகளும் முதலமைச்சர் போறது சரியில்லைன்னு தானே பேசுறாங்க. போறது சரியில்லை, அது நம்ம சொல்ல வேண்டியது. நீ வராதன்றது என்ன பேச்சு? முதல்ல நீங்க போறேன்னு சொன்னதுனாலதான் வராதன்னு சொல்றான், அதுக்கு தனியா வருவோம். ஆனா வராதன்னு சொல்ற அந்த துடுக்குத்தனத்தை கண்டிக்கணும்ல. எதுக்கு போகணும் முயற்சி? காவேக்கா தரப்புல இருந்தே நான் பேசுறேன். போகணுன்ற முயற்சி எடுத்தது எதனால? பேசி சுமூக தீர்வு எட்ட முடியுமா?
அது 1974 தோத்து போச்சு, 89 தோத்து போச்சு. அதற்கு பிறகு ஏதோ நட்பின் அடிப்படையில சில முதலமைச்சர்கள் அங்கும் இங்கும் பேசிக்கொண்டு சில நேரங்கள்ல இந்த பிரச்சனை சுமூகமாக நடந்து கொண்டே இருந்தது. ஆனா நிரந்தர தீர்வை எட்டுகிறதானா எட்ட மாட்டேங்குது. அவங்க தன்னுடைய பாலிடிக்ஸுக்காக இங்க இருக்கக்கூடிய விவசாயிகளை மட்டுமல்ல அங்க இருக்கக்கூடிய விவசாயிகளையும் சேர்த்து அவங்க அரசியல் பகடைக்காயா பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. இப்படி ஒரு சூழ்நிலையில அவன் எப்படி தெளிவா கர்நாடக மாநில உணர்வுன்ற அடிப்படையில அதை பேசுறாங்களோ, இங்க தமிழ் மாநில உணர்வு அப்படின்ற அடிப்படையில, தமிழ்நாட்டு உணர்வுன்ற அடிப்படையில இங்க இருக்கிற காங்கிரஸ் செயல்பட்டதா? நல்ல செல்ஃபி மைக்கை போட்டு உட்காந்துக்கிட்டு பிரதமர் மோடி மாதிரி செல்ஃபி வீடியோ வெளியிடுறது மட்டும் காங்கிரஸ் தலைவர் வேலை இல்லை. இந்த மாதிரி நடக்கும்போது பேசுங்க. இங்க பேசுறீங்க வாய் துடுக்கா. மரியாதை கேட்டார்ல, மு.க. ஸ்டாலினிடம் மரியாதை கேட்டார்ல, தமிழ்நாடு முதலமைச்சரை மரியாதை எல்லாம் பேசிட்டு இருக்கிறார் டி.கே. சிவகுமார். அவர் சின்ன புதுசா வந்திருக்கிறார், அதெல்லாம் முன்னாடி ஸ்டாலின் இருந்தார், இப்ப இல்ல. இது அசிங்கம். நல்லா ஞாபகம் இருக்கு எனக்கு. ஸ்ரீலங்கால ஜெயலலிதாவை அவதூறு செய்கின்ற வகையில சில விஷயங்கள் நடந்தது. தமிழ்நாடே அப்ப கொந்தளித்தது. எனக்கு தெரிஞ்ச அப்ப திமுக கூட தமிழ்நாட்டு முதலமைச்சரை எப்படி இப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி கண்டித்ததாக எனக்கு ரொம்ப வேக நினைவு இருக்கு. அப்ப நான் பள்ளி படித்துக் கொண்டிருந்த காலம். எங்க போச்சு அந்த உணர்வு? இங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் ஏன் தமிழ் உணர்வு இல்லாம இருக்குது? ஏன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடியது தமிழ் உணர்வு அல்ல, அதிகார வெறி. அந்த அதிகார வெறியைத்தான் மரியாதை என்ற பெயரால் ஊரை ஏமாற்றி கொண்டிருந்தார்கள். திமுக அதிகார பயிர் கொடுக்கல. திமுக அதிகார பயிர் கொடுத்தது. மேயர் பதவி யார் கொடுத்தா? துணை மேயர் பதவி யார் கொடுத்தா? நகராட்சி தலைவர் பதவி யார் கொடுத்தா? நகராட்சி துணைத் தலைவர் பதவி யார் கொடுத்தா? அமைச்சர் பதவி யார் கொடுத்தா? அமைச்சர் பதவி விஜய் கொடுத்தாருல. அப்ப அந்த விஜய்க்கு இன்னைக்கு அசிங்கம் நடந்திருக்குல்ல, அதை தட்டி கேட்கணும்ல. இவங்க ஊரெல்லாம் மரியாதை கேட்டுட்டு இவங்க மரியாதை கெடுதியாதான் நடந்துக்கிறதே. இந்த காங்கிரஸ் யோக்கியதை இதுதானே. பாஜகவுக்காக சகித்து கொண்டால் அந்த சகிப்புத்தன்மையை பயன்படுத்தி கொண்டு நம்மளையே சாணி அடிக்கிறது. இதுதான் காங்கிரஸ் வேலை. இன்னைக்கு டி.கே. சிவகுமார் இப்படி பேசியிருக்கிறார். இப்ப இதை தள்ளி வச்சிருவோம். இது தமிழ்நாட்டினுடைய குடிமகனாக என்னுடைய மாநிலத்தின் முதலமைச்சருக்கு இப்படி ஒன்று நடக்கிறதுன்ற கோபத்துல நான் பேசுறேன். முதலமைச்சர் முதல்ல போறேன்னு சொன்னதே தப்பு. போறேன்னு சொன்னா போன்ல பேச வேண்டியது எதுக்கு பிரஸ்ல பேசுற? போன்ல 1000 பேர் 1000 பேசுவாங்க சார். தனிப்பட்ட முறையில 1000 தலைவர்கள் 1000 பேசுவாங்க. அதை எதுக்கு நீங்க வெளியே பேசுறீங்க? இன்னைக்கு வைகோ புத்தக வெளியீட்டு விழாவுக்கு ராகுல் காந்தி வரல. ஏன் வரல? ஏன்னா தன்னுடைய புகழாரத்தை பெருக்கிக் கொள்வதற்காக வைகோ என்ன பேசுவாருன்னா, லாபியில நடந்தது எல்லாத்தையும் மேடையில பேசுவார். நாடாளுமன்ற லாபியிலே ராஜீவ் காந்தி நான் பேசிக் கொண்டிருந்த போது எழுந்து போனார், ராஜீவ் காந்தி வேர் ஆர் யூ ரன்னிங் என்று நான் கேட்டேன். இது சென்டிமெண்டை ஹேட் பண்றது, இன்சல்ட் பண்றது. நீ லாபியில நடந்த விஷயத்தை இன்சல்ட்டிங்கா மாத்துறீங்க வெளியே. அதனால காங்கிரஸ் இன்னைக்கு உங்க புத்தக வெளியீட்டுக்கு வரல. இந்த மாதிரி பல சம்பவங்களை இப்படி மேடையில பேசுறது, இப்படி தன்னுடைய புகழை பெரிதாக்கி கொள்வதற்காக டி.கே. சிவகுமார் நான் வர வேண்டான்னு சொல்லிட்டேன். ஏன் என்ன காரணம்? இல்ல வந்தா கூட்டமாயிரும் கலாய்க்கிறாங்க சார். இல்ல இப்ப ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகிருக்கிற இந்த நேரத்துல அவருடைய போஸ்டர்கள் அந்த பேனர் எல்லாம் கிழிக்கிறாங்களே கர்நாடகத்துல. கர்நாடகாவில் இதே மாதிரி இதுக்கு முன்னாடி பல நடிகர்களுக்கு நடந்திருக்கிறது. அப்படி நடந்த போதெல்லாம் ஒவ்வொரு நடிகரும் ஒவ்வொரு மாதிரி டீல் பண்ணியிருக்கிறாங்க. தமிழ்நாட்டினுடைய படத்தை எப்படி ஓட்டுறாங்க, அதுல என்ன எதிர்ப்பை காட்டுறாங்க நீங்க பாருங்க. இத கடந்த காலங்கள்ல சில நடிகர்களுக்கு நடந்தது. இப்ப நடிகர் தான் முதலமைச்சர் ஆயிருக்காரு. ஆமா. கடந்த காலங்கள்ல திரு மு.க. ஸ்டாலின் அவருடைய உருவப்படத்தை எரிக்கிறது, கிழிக்கிறது அதெல்லாம் கர்நாடகத்தில் நடந்தது. இப்ப தமிழ்நாட்டுக்கு நடக்கிற ஒரு அவமரியாதையை தானே அது பார்க்கணும். ஆமா, அததானே இவ்வளவு நேரம். ஆனா ஜனநாயகன் படத்துக்கு நடந்தது அப்படின்றது வரும்போது இப்ப அங்க அப்படி ஒண்ணு நடக்குது. இங்க இருக்கக்கூடிய அரசு அந்த மான ரோஷத்தை வெளிப்படுத்துகின்ற அரசாக இருக்கிறதா என்றால் இல்லை. எப்பவுமே ஆல் பார்ட்டி மீட்டிங்க நம்ம தான் கூட்டுவோம். இன்னைக்கு இப்ப வரைக்கும் ஆல் பார்ட்டி மீட்டிங்கான அறிகுறியே இல்லை. ஏன் இல்ல? எந்த சம்பவமா இருக்கட்டும், அகில இந்திய அளவில் ஆல் பார்ட்டி மீட்டிங் நடத்திய மாநிலம் தமிழ்நாடு. எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்த போது தென் மாநில முதல்வர்கள் எல்லாம் கூட்டி மாநில சுயாட்சி குறித்தெல்லாம் ஆய்வு கூட்டம் நடத்தி இருக்கிறார். பல்வேறு கட்சிகளை சேர்ந்தவர்களையும் கூப்பிட்டு. அப்படிப்பட்ட ஒரு மாநிலத்தில் இன்றைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் யார் பேச்சை கேட்கிறார் என்று யாருக்குமே தெரியல. தான் தோன்றித்தனமாக அப்படின்னு இந்த முதலமைச்சர் பற்றி இவர் அரசியல் கட்சி ஆரம்பிக்கும் போதே ஒரு ஊடகத்துல பேசும்போது நெறியாளர் குறுக்கிட்டு, தான் தோன்றித்தனமான்னு சொல்லலாமா? தான் தோன்றி ஈஸ்வரன் சிவபெருமானிக்கே பேர். ஏன் தான் தோன்றின்றோம்? தனக்கு தோணியதை இஷ்டப்படி பேசுறது, இஷ்டப்படி செய்யறது. இப்ப அப்படி இஷ்டப்படி இவங்க பரப்புன செய்திக்கு வந்த எதிர்வினை இது. இஷ்டப்படி இவங்க பண்றது அப்படின்றது யாருடைய இஷ்டத்துக்கு? தமிழ்நாட்டுடைய இஷ்டத்துக்கானதாக இருக்கணும், தன்னுடைய இஷ்டத்துக்கானதா இருக்கக்கூடாது. இப்ப முதலமைச்சர் பொறுப்பில் இருக்கும்போது
ஆல் பார்ட்டி மீட்டிங்கை கூட்டுறது குறித்தோ அல்லது உரிய தலைவர்கள் உங்க கூட்டணியில் இருக்கிற தலைவர்களை கூப்பிட்டு கேளுங்க. இப்போ மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருந்த போது பல்வேறு விவகாரங்கள்ல கூட்டணி கட்சி தலைவர்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்துவாங்க, இதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு. ஆனா நீங்க என்ன பண்ணீங்க? டீ பார்ட்டி தான் நடத்துனீங்க. அது எதுக்காக? கூட்டணி அறிவிப்புக்காக டீ பார்ட்டி நடத்துனீங்களே தவிர இதுக்கு ஒரு டீ பார்ட்டி கூட்ட வேண்டியதானே? அதுல உடனே பாஸ்டன் டீ பார்ட்டின்றாங்க. பாஸ்டன் டீ பார்ட்டில உட்காந்து டீ குடிச்சாங்களா? நான் அதுக்கு மேல அதை பேச விரும்பல. கீழே வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லட்டும், பாஸ்டன் டீ பார்ட்டினா என்ன, இவங்க நடத்தின டீ பார்ட்டினா என்னன்றத. இப்படி வந்து தமிழ்நாட்டின் உணர்வுகள் சிதைக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு 2 பிரச்சனை. ஒன்னு, மேகதாது கட்டக்கூடாது. 2வது, நமக்கு வர வேண்டிய தண்ணியை திறந்து விடணும். இப்ப என்ன நடக்க போகுது அப்படின்னா, அங்க ஆல்ரெடி மழை ஓவரா பெஞ்சுக்கிட்டு இருக்கு, எப்படியும் திறந்தே ஆகணும். உடனே இங்க ஐடி கள இறங்கி என்ன செய்யும்னா, இது பாத்தீங்களா தண்ணி வந்துருச்சு பாத்தீங்களா அப்படிம்பாங்க. திறக்க சொன்ன டிஎம்சி எவ்வளவு வந்திருக்கு. அங்க மழை பெய்யுது, எக்ஸஸ் வருது. மழை பெய்யல, எக்ஸஸ் இல்லைன்னா வராது. நீ கருகி சாவிடான்றான். திறக்கும் போது நான் சாவக்கூடாதுன்றதுக்காக திறக்கிறேன்றான். இங்க இருக்கக்கூடிய விவசாயிகளை பத்தி அக்கறையே இல்லையே. இது இந்தியா தானே, இது இந்திய ஒருமைப்பாடு உள்ள ஒரு மாநிலம் தானே, இந்த ஒருமைப்பாடு உள்ள ஒரு நாட்டில் எதற்காக இங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் வஞ்சிக்கப்படுறாங்க? ஒரு மாநிலத்துல நிதி கம்மியா இருக்குன்றதுக்காக இன்னொரு மாநிலத்துக்கு போய் சேர வேண்டிய நிதியை தாராளமாக தாரை வார்க்கின்ற ஒன்றிய அரசாங்கம் இது மாதிரியான விவகாரங்கள்ல என்ன பதில் வச்சிருக்கு? நம்ம உச்சநீதிமன்றத்தை நாடுறதை தவிர வேற வழி இல்ல அப்படின்னு அமைச்சர் சி.டி. நிர்மல்குமார் பேசியிருக்காருல்ல. உச்ச நீதிமன்றம் தான் ஏற்கனவே சொல்லிருச்சே, நடுவர் மன்றத்துக்கு கொடுத்த தீர்ப்பை அமல்படுத்துங்க, அதுக்கு மேல நான் தலையிட மாட்டேன், வராதேன்ட்டான். இதுக்கு மேல இந்த காவிரியை என் தலையில ஏத்தாதன்ட்டாங்க. இதேதான் மேகதாது விவகாரத்துல. இப்ப இவர் என்ன சொல்றாரு, திமுக வந்து மேகதாது விவகாரத்துல உச்சநீதிமன்றத்துல கேஸ்ல ஒழுங்கா வாதாடல, அதனால கேஸ் டிஸ்மிஸ் ஆயிட்டு. அவன் கேஸே எடுக்கல, டிபிஆர் தான் வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டிக்கு அனுப்பியாச்சுல, இங்க ஏன் வர்றேன்றான் அவன். ஒருவேளை கட்டுனா வா, கட்டாம ஏன் என் தாலியா இருக்கிற அப்படின்றான் உச்சநீதிமன்றம். சம்பந்தமே இல்லாம அவன் பேசுறான். என்ன ஏதுன்றத எதுக்கு தலையிட சொல்றோம்ன்றதே புரியாம அவன் தலகால் புரியாம அவன் ஆடிக்கிட்டு இருக்கிறான். இங்க வந்து புதுசா ஒரு ஆணையம் அமைக்க சொல்லி திமுக கோரிக்கை வைக்குது. இதுக்கு கடுமையான எதிர்ப்பு. புதுசா ஒரு ஆணையம் ஏன் கேட்கறது அப்படின்னா, ஒண்ணு அது டாக்டிக்கலான ஒரு மூவா இருக்கலாம், இன்னொன்னு காவிரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி சொல்றதான் எவனுமே மதிக்க மாட்டானே. அவன் தண்ணி தரேன்னு சொல்றதே அவன் திறக்க மாட்டான். இப்ப அவன் டேம் கட்டாதன்னா அவன் நிறுத்த போறானா? ஒன்றிய அரசாங்கம் அந்த டிபிஆர் எதுக்கு வாங்குச்சு முதல்ல? இப்ப இதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்துக்கு இப்ப போறேன்றாரு. இதே உச்சநீதிமன்றத்துக்கு போன போது என்ன நடந்துச்சு? அதுக்குதான் இந்த கேஸ் சொன்னது. உச்சநீதிமன்றத்துக்கு போன போது அவன் வந்து திருப்பி அனுப்பிட்டான், போய் வேற வேலையை பாரியா, இருக்கிற அத்தாரிட்டியில போய் வாங்கியா அப்படின்னு சொல்லிட்டு அங்க அனுப்பிட்டாங்க. இப்ப நம்ம கேட்கறது புதிய கமிஷன் கிடையாது. நான் முதல்ல கூட கமிஷன் சொல்லிட்டேன். கேட்பது புதிய கமிஷன் கிடையாது, புதிய ட்ரிபியூனல். இந்த அணையை வந்து ஒரு ட்ரிபியூனலுக்கு கொண்டு போறது. ட்ரிபியூனல் அப்படின்னும் போது இப்ப ஏன் ட்ரிபியூனல் கேட்கறாங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் உள்ள வர மாட்டேங்குது. சுப்ரீம் கோர்ட் உள்ள வராத போது இதை எப்படி வந்து சரி செய்வது? ஒரு நீதிமன்றம் போன்ற ஒரு அமைப்பால மட்டும்தான் இதை தீர்க்க முடியும்ன்ற கருத்தின் காரணமாக தான் ட்ரிபியூனலும் கேட்கப்படுது. அதுல தாவேகா அரசும் ஒத்துக்கிட்டு தான் உதயநிதி அவர்கள் கொடுத்த திருத்தத்தை சேர்த்துக்கிறது. இது ஏற்கனவே திமுக நிறைவேற்றின தீர்மானத்திலே அப்ப இருந்துச்சு. அப்ப பலர் ஏன் எதிர்க்கல அப்படின்றது தெரியல. இது கூட டெக்னிக்காலிட்டிங்க. இது எப்படி எதிர்ப்பது அப்படின்றதுல வெவ்வேறு மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கலாம். இதெல்லாம் தீர்க்கிறதுக்கு தான் ஆல் பார்ட்டி மீட்டிங். ஆல் பார்ட்டி மீட்டிங் போடுங்க, எல்லா வழக்கறிஞர்களையும் கூப்பிட்டு பேசுங்க, எல்லா கட்சி தலைவர்களையும் கூப்பிட்டு பேசுங்க. தமிழ்நாட்டுடைய ஒற்றுமையை காட்ட வேண்டிய நேரம் இது. ஆமா, ஆனா தமிழ்நாட்டுல வந்து ஒற்றுமை என்பது இன்றைக்கு வந்து இந்திய அளவுல ரொம்ப மோசமாக பார்க்கப்படுகிறது. தமிழ்நாட்டின் ஒற்றுமை சிதைவு இந்தியாவுக்கே ஒற்றுமைக்கான முன்னுதாரணமாக இருந்த ஒரு மாநிலத்தில் இன்றைக்கு அரசியல் ரீதியான ஒற்றுமை என்பது ஒரு கவலைக்கிடமான நிலையில் இருக்கிறது. ஏன் கவலைக்கிடமான நிலையில் இருக்கிறது அப்படின்னு நான் சொல்றேன்னா, தாவேகா என்கின்ற ஆளும் கட்சி தன்னந்தனியாக நிற்கிறது. அதுதான் மு.க. ஸ்டாலின் இன்றைக்கு தன்னுடைய அறிக்கையில குறிப்பிடுகிறார். அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட முடியுமா முடியாதா அப்படின்னு அவர் கேட்கறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, கூட்டல அப்படின்னா மற்ற எல்லா கட்சியிலும் சேர்ந்து ஒரு கூட்டத்தை நடத்தணும். இந்த ஆளுங்கட்சி தனித்து விடப்பட்டிருக்கு. இந்த ஆளுங்கட்சி தனித்து விடப்படல, தன்னை ஐசோலேட் பண்ணி நிக்குது. ஏன் ஐசோலேட் பண்ணி நிக்குது? வில் இல்ல, ஒரு உந்துதல் இல்ல. இந்த அரசாங்கத்தை எப்படி நடத்துறது அப்படின்றது குறித்து உந்துதல் இல்ல. வாரத்துக்கு ஒரு பிஆர் ஷோ, நீங்க நல்லா பாருங்க, வாரம் ஒரு பிஆர் ஷோ நடக்கும். மெட்ரோல போவார், நடந்து போவார், கோயம்பேட்டில் குடைபிடித்து போவார். ஊடகங்கள்லாம் அப்படி புல்லரிக்கின்றன. பார்க்கும் போதே சிலிர்க்குது ஊடகங்களுக்கு. எனக்கு இல்ல, எனக்கு எரிச்சலா வருது.
ஊடகங்களுக்கு சிலிர்க்குது. இல்ல மக்களும் கூட சிலிர்த்து போய் தானே பாக்குறாங்க. ஆதரவாளர்கள் சிலிர்த்து தான் பார்ப்பாங்க. மக்கள் ஏன் பார்க்கறாங்க? அவரே கேட்கிறாரு. நான் என்ன இதுவா அப்படின்றாரு. அது எதுவான்னு நமக்கு தெரியல. அது எதுவாவோ இருக்கட்டும். திரையில் பார்த்த ஒரு நாயகனை நேரில் பார்ப்பதற்கு வர்றாங்க. நீங்க ஒண்ணும் இல்லங்க. பல மாநிலங்கள்ல தமிழ்நாடு, கேரளா மட்டுமே எடுத்துப்போம். தமிழ்நாட்டிலயும் சரி, கேரளாலயும் சரி பல திரை பிரபலங்கள் வந்து துணிக்கடை தொறக்கிறதுக்கு, நகைக்கடை திறக்கிறதுக்கு வர்றாங்க. நயன்தாரா, ஹனி ரோஸ் நிறைய நடிகைகள் திறந்திருக்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் வர்ற கூட்டத்தை போட்டோ எடுத்து பார்த்தீங்கன்னு வைங்களேன், மலைச்சு போயிருவோம். எங்க அப்பா என்ன கூட்டம் அப்படின்ற மாதிரி இருக்கும். தாண்டி நம்ம கூட்டத்தை தாண்டி ஓட்டு விழுந்து டிடிஎஃப் வாசன் முதலமைச்சராகி ஒருத்தர் இருந்தாரு. அவரை பார்க்கறதுக்கு கூடிச்சு பாருங்க ஒரு கூட்டம். அரசியல் கட்சி தலைவர்களே அரண்டு போகின்ற அளவுக்கு ஒரு கூட்டம். என்னடா அது இம்பிட்டு பேர், ஒரு பைக் ஓட்டுறவனுக்கு கூட இம்பிட்டு பேர் வர்றீங்கன்னு. இது பரவாயில்ல. இன்னும் சில யூடியூபர்ஸ்லாம் இருக்கிறாங்க, கப்புள் விளாக்ஸ் பண்றவங்க. அவங்க போகும்போது பார்க்கணுமே காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுடைய வரவேற்ப. அப்ப அதெல்லாம் தலைமைக்கு அழகா? 4 பேர் ரசிக்கிறான்றது தலைமைக்கு அழகா? 4 பேரை நல்வழிப்படுத்துறதுனா தலைமைக்கு அழகு? இந்த தமிழ்நாட்டினுடைய தலைமை என்பது மீண்டும் தமிழ்நாட்டை ஒரு இருண்ட காலத்தில் தள்ளுகின்ற ஒரு அரசாக இருக்கிறது. ஏற்கனவே தமிழ்நாடு இது போன்ற அரசியல் இருண்ட காலங்களை கடந்த காலங்களில் பார்த்திருக்கிறது. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, எம்ஜிஆருடைய ஆட்சி காலத்துல ஒரு அரசியல் சூழல் மாறுச்சு. மாநில உரிமைகள் குறித்து தீவிரமாக பேசிக் கொண்டிருந்த காலகட்டத்தில் எம்ஜிஆரினுடைய அரசியல் வருகை என்பது அந்த அரசியல் டிபேட்டை ஒட்டுமொத்தமாக குலைத்து போட்டது. அது 2021 தான் மீட்டெடுக்கப்பட்டது. அது வரைக்கும் அந்த சண்டை வந்து, நீ அதுக்கு முன்னாடி இவ்வளவு தீவிர அரசியலை வந்து நம்ம சமீபத்துல பார்க்கல. 2021-26 தான் அந்த தீவிரத்தன்மையை பார்த்தோம். ஒன்றிய அரசாங்கத்துக்கு தமிழ்நாடு கொடுத்த நெருக்கடிகள். இப்ப பாருங்க, வந்தே மாதரம்னு ஒரு பாட்டு. அந்த பாட்டு வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரான பாட்டு. கொலைவெறி தாக்குதலை இஸ்லாமியர்கள் மீது நிகழ்த்துவதற்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு பாட்டு. அந்த பாட்டை இந்தியா முழுக்க கட்டாயம் பாடணும்னு ஒரு சட்டம். தமிழ்நாடு அரசு வாய் பொத்தி கொண்டு உட்கார்ந்து இருக்கிறது. அந்த பாட்டை எப்படி எதிர்த்து பேசினா தண்டனை. ஆமா. அதனால தமிழ்நாடு அரசும் பேசாம இருக்கா? சட்டமே இன்னும் நிறைவேறலையே, அதுக்குள்ள ஏன் பம்புறீங்க? அப்ப உங்களை நீங்க வந்து இவ்வளவு மௌனமாக அங்க இது எப்படி இருக்குன்னா, ஒரு கிட்னி காமெடி ஒண்ணு வரும். என்னன்னு அசிங்க அசிங்கமா பேசிக்கிட்டு இருக்கேன், என்னன்னு கேளுனே அப்படின்ற மாதிரி உட்கார்ந்து இருக்கிறார் விஜய். டி.கே. சிவகுமார் அசிங்கப்படுத்துறாரு, மோடி அரசு அசிங்கப்படுத்துகிறது. தமிழ்நாட்டுல வந்து இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் கேள்வி கேட்டாச்சு. ஆனாலும் அனைத்து கட்சி கூட்டத்தை பத்தி பதில் இல்லை. கேட்டா என்ன வாய்க்கு வந்ததை பேசுறாங்க. அவங்க சொன்னா சரி, இதுவே என் கட்டளை, அதுவே என் சாசனம் அப்படின்னு இவங்களே எழுதிக்கிறாங்க போல. ராஜமாதா சிவகாமி தேவி போல இவர்கள் தங்களை நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இது மன்னராட்சி காலமும் அல்ல, நீங்கள் தமிழ்நாட்டின் சக்கரவர்த்தியும் அல்ல. இது தேர்தலிலே முறைகேடு நடந்திருக்குன்னு இப்ப இவிஎம்ல வந்து உண்மைகள் தெரிய வருது. கொளத்தூர்ல மட்டும் இல்ல, காஞ்சிபுரம், கொளத்தூர், பல இடங்கள்ல சமூக வலைதளங்கள்ல பூரா இவங்க எப்படி ஜெயிச்சாங்கன்னு எங்களுக்கு தெரியும். ஆனா அதை நிரூபிக்கிறதுக்கு ப்ரூஃப் இல்லாம நாங்க படுற அவஸ்தை இருக்கே அப்படின்ற மாதிரி இப்ப ப்ரூஃபும் கிடைக்க போது போல. அடுத்த கட்டமா தமிழ்நாட்டினுடைய அரசியல் என்பது நல்ல திசையை நோக்கி நகர வேண்டும். அதற்கு எல்லா கட்சிகளுடைய பங்களிப்பும் ஆக்கப்பூர்வமாக இருக்கணும். ஆனா ஆளுங்கட்சி இவ்வளவு சைலண்டா இருக்கிறது. யார் எவ்வளவு ஆக்கப்பூர்வமாக இருந்தாலும் ஆளுங்கட்சியின் மௌனம், ஆளுங்கட்சியின் அமைதி என்பது அழிவை நோக்கி நகர்த்தும். நன்றி.